நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் என்பது புண்ணியமும் தெய்வீகமும் நிறைந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் பெருமாளுக்கும் அம்பிகைக்கும் உகந்த மாதமாக இருப்பதால் பலருக்கும் நன்மைகள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரனின் அருளை பெற நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வீர்கள். நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு இப்போது அங்கீகாரம் கிடைக்கும். கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும். இந்த மாதம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். கை நிறைய பணம் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். எனினும் நீங்கள் செய்யும் வேலைகளிலும் குடும்ப விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இந்த மாதம் பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது மிகவும் நன்மை தரும். ஏனெனில் ரிஷபராசியின் சின்னமே பசுமாடுதான். நட்சத்திரங்களுக்கான பலன்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும். மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் உண்டாகும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் நீங்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வரலாம். எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ரோஹிணி, இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியே குறிக்கோளாக இருக்கும். குருவின் சஞ்சாரம் உங்கள் எதிர்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குவியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். நண்பர்களிடம் எந்த உதவியையும் எதிர்பார்க்காமல் உங்கள் பணிகளை நீங்களே முன்னின்று செய்வது நல்லது. உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்கள் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சீராக இருக்கும். வியாபாரம் தொழிலில் நெருக்கடிகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு தகுதியான வரன் கிடைக்கும். கோபத்தை குறைத்து கொண்டால் நன்மைகளை முழுமையாக பெறலாம். பரிகாரங்கள். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு மிகவும் சிறந்தது. உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். சூரியனின் தாக்கம் அதிகம் இருப்பதால் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்.